இந்த பிக் பாஸ் நடத்துறவங்க பைத்தியக்காரங்களா, இல்ல கண்டஸ்டன்ட் பைத்தியக்காரங்களா, இல்ல பார்க்குற நம்ம பைத்தியக்காரங்களான்னு தெரியாத அளவுக்கு நம்மளுக்கே குழப்பம் அடையிற அளவு தான் இந்த எபிசோட் இருக்கு. கலகலப்பா வச்சுக்கோங்க, திக்கு முக்காட வைங்க அப்படின்னு சொன்னது வந்து, கலகலப்ப கை கலப்பா மாத்துற அளவுக்கு இவங்க கன்ஃப்யூஸ் பண்ணி வச்சிருக்காங்க. இதுல வேற தீபக் அதுக்கு வியாக்கியானம் வேற சொல்றாரு. தீபக் கிட்ட சொன்னது என்னன்னா, கலகலப்பா வச்சுக்கோங்க நைட்டு லைட் ஆஃப் ஆகுற டைம்ல. அண்ட் முக்கியமான இன்னொன்று வந்து திக்கு முக்காட வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்க என்னன்னா திணற வைக்கணும் அப்படின்ட்டு சண்டை தான். இவங்களுக்கு எல்லாம் தயவு செஞ்சு ஒரு 2 நாள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி சீசன் 3ல எப்படியெல்லாம் கொண்டு போனாங்க, சாண்டி மாஸ்டர், கவின் அந்த கேங்கே வந்து எப்படி அதே ஸ்கூல் டாஸ்க்கை ஜாலியாக கொண்டு போனாங்க அப்படின்றத போட்டு காமிச்சாவது கொஞ்சம் புண்ணியமாக போகும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். நம்மள வந்து கழுத்து எடுக்கிற மாதிரி தான் இருக்குது. இதில் எல்லா பிரச்சனையும் முடிஞ்சதுக்கப்புறம் தீபக் ஒரு வியாக்கியானம் சொல்கிறாரு, இதுக்கு பேர் தான் கிரைசிஸ் மேனேஜ்மெண்ட்டு. நம்ம பண்ணுற சண்டையை வந்து எப்படி 6 பேர் இது பண்ணுறாங்கன்ற வாழ்க்கை பாடத்தை தான் இது கற்றுக் கொடுக்குதுன்ற ரேஞ்சுக்கு அவர் பில்டப் பண்ணுங்கிறாரு. இதை பற்றியெல்லாம் விஜய் சேதுபதி எப்படின்னு கேட்க போகிறதில்ல, நம்ம மட்டும் புலம்ப வேண்டியதான் சொல்லணும். பாதி நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கான்செப்டுக்குள்ளேயே அந்த கேரக்டருக்குள்ளேயே அவங்க இல்லாமல் பர்சனல் கேரக்டர் தான் வெளில வந்துருக்கு. ராணுவ ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே பிரேக் ஆகிட்டாரு. சத்தியமாக அதை பார்த்துட்டு ராணுவ பிரேக் ஆகிட்டல நானும் பிரேக் ஆகிட்டேன்றாரு. ராணுவ என்னன்னா என் பேரே அவனுக்கும் தெரியல, ப்ரோன்ட்டு வைஸ் பிரின்சிபலாக இருக்கிற அருண் பிரசாத் கிட்ட வந்து பேசிட்டு இருக்காரு. ஸோ அந்த கேரக்டர் பாதி நேரம் வந்து பிரேக் பண்ணிட்டாங்க. இதில் ஒரு பக்கம் என்னன்னா பவித்ரா வந்து நீ விளையாடுறன்னு நினச்சின்னு இருக்கண்டான்றாங்க. எல்லாருமே ஒரு பக்கம் கேரக்டர் பிரேக் பண்ணிட்டாங்க. என்னடா இவங்க ஒரு 4 பேர் மட்டும் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்களேன்னு காண்டாயிட்டு மற்றவங்களாம் சௌந்தர்யா ஒரு பக்கம் சண்டை, எங்கே இருந்தாலும் நான் அட்டண்டன்ஸ் போடுவேன்டா அப்படின்ட்டு ரியா ஒரு பக்கம் சண்டை. ஆளாளுக்கு வந்து நம்மளோட ஃபேஸ் இந்த கேமராவில் இந்த சண்டையில் வராமல் போயிட போதும் அப்படின்னு தான் இருந்துச்சு. உண்மையிலே வந்து ரஞ்சித் ஒரு கட்டத்தில் வெடிச்சு போயிட்டு கத்தினா இருப்பாருங்க. அந்த மாதிரி தான் கத்தி தயவு செஞ்சு இருங்கடா கேங்கான்னு கத்தின்னு இருக்காதீங்க நாள் ஃபுல்லாக அப்படின்னு சொல்கிற அளவுக்கு தான் நம்மளுக்கு இருந்துச்சு. இதில் சௌந்தர்யா வேறு ஓவர் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணணுன்ட்டு பாய்ஸ் ஹாஸ்டலுக்குள்ளே போயிட்டு அங்கே நின்று எகிரி கத்தின்னு இருந்தாங்க. பாவம் அதில் விழுந்தது தான் மிச்சம். அட் ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம் அந்த மேனேஜ்மெண்ட்டில் இருக்கிற மஞ்சள் வந்து அழவே ஆரம்பிச்சிட்டாங்க, ஜாக்லினும் அழ ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்கெல்லாம் எந்த அளவுக்கு ஆக்டிங் பண்ணாங்கன்னா உண்மையிலே அழுது ஜாக்லின் கூட பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கு தான் அழுறாங்களோ அப்படின்னு கேட்குற அளவுக்கு உள்ளுக்குள்ளேயும் அவங்க மனசாட்சி இல்லாமல் போயிட்டாங்க. இதை பியூட்டி என்னன்னா நேற்றே நம்ம சொல்லியிருந்தோம், இந்த லவ் கான்செப்டை தயவு செஞ்சு ஸ்கூலில் இருக்கிற மாதிரி வச்சு தொலைக்காதீங்களா அப்படின்னு தான் சொல்லியிருந்தோம். உண்மையிலே அன்ஷிதா முத்து எல்லாம் வந்து இந்த லவ் கான்செப்டே வரக்கூடாது அப்படின்றது வந்து நடுவில் போராட்டம் மாதிரி பண்ண ஒன்று தான் ஆறுதலாக இருந்துச்சு. ஏன்னா அந்த கான்செப்டுன்றதை நீங்கள் வந்து ஒரு காலேஜ் லவ் மாதிரி காமிக்கல, ஸ்கூல் மாதிரி காமிக்கிறீங்க. அந்த ஸ்கூல் பசங்க ஃபேமிலி இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு லவ் கான்செப்ட் அப்படின்றது ஒரு ஓரமாக ஊருக்கா மாதிரி வச்சாலே அது தப்புன்னு தான் சொல்லுவேன். சரி ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்காக வச்சுட்டு போங்க. ஆனால் இருக்கிற ஒவ்வொருத்தரும் வந்து நான் லவ் பண்ணுறதா என் கான்செப்ட்னு சொன்னால் அந்த சுவாரஸ்யத்துக்கு எங்கே இருக்குது? ஒரு குழந்தை ஸ்கூலு அப்படின்னாலே ஒரு விளையாட்டுத்தனம், குறும்புத்தனம், இந்த மாதிரி விஷயம் தான் வந்து ஞாபகம் வருமே தவிர ஸ்கூலுனாலே லவ் தான் இவங்களுக்கெல்லாம் ஞாபகம் வருது போல இருக்குது. இதெல்லாம் என்ன இலவு கான்செப்ட்னு நம்மளுக்கு புரியல. சின்ன விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஆனந்தி எடுத்தோடனே திருடுறது தான் கான்செப்ட்னு சொல்லிட்டாங்க. அதை ஆக்சுவலாக சீக்கிரம் டாஸ்க்காக வச்சிருக்கலாம். பட் திருடுறதா அப்படின்னோடனே நைட்டோட நைட்டாக கஷ்டப்பட்டு எழுந்து காலையில் 5 மணிக்கெல்லாம் எழுந்து அதுக்குன்ட்டு ஷூஸை திருடுறதாகட்டும், அந்த ஸ்கூல் பெல்லே திருடுறது ஆத்தாடி அப்படின்னு இருந்துச்சு. அந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணுறதுக்கு தான் யாருக்கும் தோற மாட்டேங்குது. எல்லாரும் போய் இந்த லவ் கான்செப்ட்லேயே விடுறாங்க. சிவகுமார் வந்து நம்ம நேற்றே சொல்லியிருந்தோம், அந்த வாட்ச்மேன் இதில் வந்து என்ன பெர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியும்னு தெரியலன்ட்டு அவர் அட்லீஸ்ட் அந்த சுற்றி வச்சு அப்படி இப்படின்னு சுற்றி ஒரு கமாண்டர் ஃபோர்ஸ் மாதிரி கொடுத்து அந்த ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸை உருவாக்குறதுக்கு ஏதோ ஒன்று யோசிக்கிறாரு. மற்றவங்களாம் அந்த லவ் கான்செப்டே பிடிச்சி அழுறாங்க. இதில் இவங்க தான் இந்த மாதிரி ஒன்று பண்ணுறாங்க. ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸாக நடிக்கிறவங்க தான் கிறுக்குத்தனமான கான்செப்ட் யோசிக்கிறாங்கன்னு பார்த்தா மேனேஜ்மெண்ட்டுன்னு சொல்லக்கூடிய ஆசிரியர்கள் அதை விட சூப்பரான ஒரு கிறுக்குத்தனத்தை யோசிக்கிறாங்க. என்னடான்னா ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட ஒப்பீனியன் கேட்டு ஆசிரியர்கள் எப்படி திருத்திக்கணும் அப்படின்றது வந்து கேட்குறாங்களாம். உண்மையிலே இதை பார்க்குறவங்களுக்கு வந்து சிரிப்பு வருமா வராதா? அவன் எப்படி வளர்ந்துருக்குறான்? ஒரு 90s கிட்ஸை கேட்டு பாருங்க. ஆசிரியர் வந்து அடி வெளுத்து தான் ஒவ்வொரு 90s கிட்ஸும் செதுக்கி இருக்கிறாங்க. 90s கிட்ஸுக்கு முன்னாடி இருக்கிற ஜென்ரேஷனும் செதுக்கி இருக்கிறாங்க. இந்த மாதிரி எங்ககிட்ட வந்துட்டு யாராவது டீச்சர்ஸ் கிட்ட தயவு செஞ்சு ஒப்பீனியன் சொல்லுங்கள், நாங்கள் திருத்திக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அது பயங்கரமாக இருக்கும். இது பிக் பாஸ் இந்த மாதிரி கேவலமான ஆர்டர் போட்டாங்களா, இல்லை இவங்களே பயங்கரமாக இவங்களோட மூளையை வச்சு யோசிச்சாங்களா அப்படின்றதான் தெரில. இதில் வந்து ஒவ்வொருத்தரும் வந்து டீச்சர் அப்படி இருக்கக்கூடாது, டீச்சர் இப்படி இருக்கக்கூடாது, பிரின்சிபலே எப்படி இருக்கக்கூடாது அப்படின்ற அளவுக்கு கமெண்ட் சொல்கிறதெல்லாம் கன்றாவியின் உச்சம் அப்படின்னு தான் சொல்லணும். அதுக்கடுத்து ஜாக் மாரல் டீச்சராக வர ஜாக் வந்து ஒவ்வொருத்தரும் பார்த்து ரிவ்யூ எடுக்கிறது சத்யா சொன்னதான் கரெக்டான வார்த்தையாக இருந்துச்சு. நீங்கள் வந்து இது பர்சனல் ரிவ்யூ பண்ணுற மாதிரி நாமினேஷனில் பேசுகிற மாதிரி பேசுவீங்க, தயவு செஞ்சு பாயிண்ட்டை சொல்லுங்கள் அப்படின்னு சொன்ன மாதிரி மாரல் ஸ்டோரின்னு அப்படியே பிளெண்ட் பண்ணி பர்சனல் ரிவ்யூ ஜாக் பண்ண மாதிரி தான் இருந்துச்சு. அதுலேயும் எந்த விதமான சுவாரஸ்யமும் இல்லை. அதில் ராணுவ தான் ஏதோ பெர்ஃபார்ம் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. இதே லவ் கான்செப்டில் வந்து பவித்ராவும் சத்யாவும் ஒரு பக்கம் சண்டை போட்டுனுக்க, ராணுவ நடுவில் டான்ஸ் ஆடுனுக்க, பார்த்துனுக்கிற நம்மளுக்கு வந்து இவன் ஏன்பா யாரு பத்த புள்ளியும் தனியாக டான்ஸ் ஆடி
பண்ணியிருக்கான் அப்படின்ற அளவுக்கு தான் இருக்குது. இல்லை ஒரே ஒரு விஷயம் க்யூட்டாக நடந்தது, அதுவும் எரிச்சலான ஒரு கான்செப்ட் மாதிரி தான் ஆரம்பிச்சது. பட் க்யூட்டாக நடந்தது என்னன்னா, ரியா எல்லாம் இந்த மாதிரி ஒரு லெட்டரை எழுதி வைஸ் பிரின்சிபலையும் நான் சேர்த்து வைக்கிறேன் அப்படின்றது பண்ணுது. அது பிரின்சிபல் வந்து அதை பார்த்துட்டு அருண் பிரசாத் கூட லெட் ஸ்டார்ட் ஃப்ரம் ஸ்க்ராட்ச் அப்படின்னு சொன்னது வந்து ஓகே, இந்த ஸ்கூல் பசங்களில் இருக்கிற குறும்புத்தனத்துக்கே ஒரு உரித்தான ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்கன்னா, விஜய் சேதுபதி இதை பற்றி பேசுவாரா இல்லை தன்னுடைய அதிமேதாவித்தனத்தை வந்து காமிக்கிறதுலேயே இது பண்ணுவாரான்னு தெரியல. ப்ரோமோவெல்லாம் பயங்கரமாக போச்சு. நான் கூட இந்த ஷோ போயினே இருக்கும்போது தீபக் கிட்ட அது சீக்கிரம் டாஸ்க் கொடுத்தோடனே ஓகே நம்ம ப்ரோமோவில் பார்த்ததெல்லாம் ஃபேக் சண்டை தான் போல, ரஞ்சித்தும் ரவீந்தரும் போட்ட ஃபேக் சண்டை மாதிரி தான் நினச்சுன்னு பார்த்தா கேரக்டர் என்னானே மறந்து போய் அவங்க சண்டை போட்டுருக்காங்க. இதில் நாளைக்கு லவ் பண்ணக்கூடாதுன்னு சொன்னால் திருப்பி நாங்கள் போராட்டம் பண்ணுவோம் அப்படின்னு மேதாவித்தனமான ஒரு கான்செப்டை விஷால் வேறு முன் வைக்கிறாரு. இது எங்கே போய் முடிய போகுது அப்படின்றது தெரியல. விஜய் சேதுபதியும் இதை பற்றி பேச போகிறதில்ல. அவரும் புரட்சி புண்ணாக்கு தான் பேச போகிறாரா இல்லை உருப்படியாக இது ஒரு ஃபேமிலியாக எல்லாரும் உட்காந்து பார்க்கக்கூடிய ஷோ அப்படின்னு நினச்சி ஒரு பொறுப்புணர்ச்சியோடு பேச போகிறாரா அப்படின்றது தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. நேற்று எபிசோடு காரசாரமாக சண்டை விவாதம் அப்படின்லாம் போனாலும் அந்த கான்செப்டுக்கு துளியும் சம்மந்தமே இல்லாமல் வேற எங்கேயும் டைவர்ட் ஆகி போனதால் நம்மளுக்கு அது ஒரு பிடிப்பு இல்லாமல் போச்சு அப்படின்னு தான் சொல்லணும். உங்களுக்கு நேற்று எபிசோட் பார்த்தபோது என்ன ஃபீல் இருந்துச்சு அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். இதை பற்றி விஜய் சேதுபதி அவர்கள் சீரியஸாக பேசணும்னு நினைக்கிறீங்களா இல்லையா அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.